பண்டைய காலத்தில் மதுரா என்ற நகரத்தை கம்சன் என்ற கொடூரமான அரசன் ஆட்சி செய்தான். கம்சன் தனது தாயாரான உக்ரசேனனுக்கு முற்றிலும் எதிராக மந்திரியின் உதவியுடன் அரசு பொறுப்பை அபகரித்துக் கொண்டான். கம்சனின் கொடூர ஆட்சி மக்களை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியது. ஆனால் கம்சனுக்கு ஒரே இதயத்தில் நிறைந்த அன்பு இருந்தது, அது அவனுடைய சகோதரி தேவகி. தேவகியும் நியாயம் நிறைந்த வசுதேவரும் கல்யாணம் செய்யப்பட்டபோது கம்சன் தனது அன்பு சகோதரியை சுயமாக தேர்ந்தெடுத்தான். திருமணம் முடிந்ததும் கம்சன் தனது பாசத்துடன் தனது சகோதரியையும் வசுதேவரையும் பளபளப்பான ஒரு தேரில் அழைத்துச் சென்றான். ஆனால் மிடிவாய் பகலில் அசுரங்களின் சபதம் கம்சனை பலவீனமாக்கியது. வானத்தில் இருந்து ஒரு வானொலி வந்தது, கம்சனே, உனது மரணத்தை உண்டாக்கும் 8 குழந்தையானது தேவகியின் மகன் என்று. கம்சன் பயப்பட்டான். கோபத்துடன் கம்சன் கையில் வாளை எடுத்துக் கொண்டான். தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிக்கப் போகிறது என்று கம்சன் தனது சகோதரியை கொல்லத் துணிந்தான். அதிர்ச்சியடைந்த வசுதேவன் கம்சனிடம் பணிந்து, எங்கள் ஒவ்வொரு குழந்தையையும் உன் கையில் ஒப்படைத்து விடுகிறேன் என்றான். கம்சன் மன்னித்து தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். அந்த அச்சத்துடன் தேவகியின் முதல் குழந்தை பிறந்தது. கம்சன் சிறைக்குள் வந்தான். குழந்தையை கொஞ்ச நேரம் பார்ப்பதற்குள் அவன் பயம் கசிந்து குழந்தையை கொன்றுவிட்டான். இந்த கொடூரம் தேவகியின் மற்ற 6 குழந்தைகளுக்கும் நடந்தது. ஆனால் 7வது குழந்தை ஏற்பட்டபோது அது ஒரு அதிசயமாக ரோஹிணி என்ற தாய்க்கு மாற்றப்பட்டு பிறந்தது. இந்த குழந்தையே பலராமன். தேவகியும் வசுதேவரும் பலி கவலை மிக்கவர்களாயிருந்தபோதும் 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறக்க நிச்சயிக்கப்பட்டது. மத்திய ராத்திரி அவன் பிறந்தபோது சிறையிலிருந்த சங்கிலிகள் உடைந்தன, சிறை தாழ்பாள்கள் திறக்கப்பட்டன, காவலர்கள் உறங்கிவிட்டனர். வசுதேவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு யமுனை ஆற்றைக் கடக்க முயன்றான். புயல்காற்றில் ஆற்றில் ஓடுகள் மேலேறினாலும் ஆறு நடு வழியாக பிரிந்தது. அதிசயமாக பகவான் கிருஷ்ணரை காத்துக் கொண்டார். வசுதேவன் நந்தன் மற்றும் யசோதாவின் வீட்டுக்குச் சென்று கிருஷ்ணரை மாற்றிக்கொண்டு மிதமிஞ்சிய பாசத்துடன் யசோதா அவரை வளர்த்தார். வசுதேவன் நந்தன் மற்றும் யசோதாவின் வீட்டுக்குச் சென்று கிருஷ்ணரை மாற்றிக்கொண்டு மிதமிஞ்சிய பாசத்துடன் யசோதா அவரை வளர்த்தார். இது கிருஷ்ணரின் பிறப்புக்கான அதிசயமான நிகழ்வு.